வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பவுண்டி சாக்லேட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பவுண்டி சாக்லேட் ரெசிபி அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பவுண்டி சாக்லேட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். டெசிகேட்டட் கோகனட் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர், 1/3 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் உள்ள மலாயை நான் கலெக்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைனா 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா பால் கூட சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பால் இல்லைனா பால் உள்ள மலாய் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பவுண்டி சாக்லேட்டோட ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி பண்ணிடலாம். நான் மொத்தம் 9 பண்ணியிருக்கேன். இப்போ இது செட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். இல்லைனா சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறமா வெளியே இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் லேயர் பண்ணுறதுக்காக நான் இங்கே 125 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் பதிலாக மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட்டை உருக்கிடலாம். பாருங்கள், சாக்லேட் லைட்டாக உருக ஆரம்பிச்சது. நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்பூனை வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல லூஸான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் மிக்சரை போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் வச்சு ஒரு 5-6 தடவை இப்படி நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை ஒரு பட்டர் ஷீட் மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா சாக்லேட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே கலர் கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது சாக்லேட் மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லா தேங்காய் கலவையும் நம்ம இந்த சாக்லேட்டில் போட்டு இப்படி புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தேங்காய் மிக்சரையும் சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு செட் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அந்த சைடில் உள்ள சாக்லேட்டை இப்படி லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பவுண்டி சாக்லேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.